ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். ஆஸ்ட்ரோ அரிச்சுவடியிலேருந்து உங்கள் ரேவதி தண்டபாணி பேசுகிறேன். நீங்கள் தடவையாக என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அன்பர்ந்த மிதுன ராசி, மிதுன லக்ன, மிருகசீர்ஷம் 3-4 பாதம், திருவாதிரை, புனர்பூசம் 1-2 3 பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான டிசம்பர் 2025 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் 4 குடையனுமான புதன் 6ஆம் தேதி வரை 5ஆம் இடமான துலாத்திலும் பின் 6ஆம் இடமான விருச்சிகத்திலும் சஞ்சரிக்கிறார். சுக சௌகரியங்கள் நன்றாக இருக்கும். வீடு மனை வாகன யோகங்களும் நன்றாக அமையும். தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும். 6ஆம் தேதிக்கு பின் மனநிலையில் குழப்பங்களும் ஒரு முடிவெடுக்க முடியாத நிலையும் இருக்க வாய்ப்புண்டு. மாணவர்கள் கல்வி கேள்விகளில் மேம்படுவர். காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுபவர்கள் அதில் வெற்றியை எதிர்பார்க்கலாம். 2 குடைய சந்திரன் 10ஆம் இடமான மீனத்தில் இருக்க மாதம் பிறக்கிறது. குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர். பண வரவு நன்றாக இருக்கும். 3 குடைய சூரியன் மாத முதல் பகுதியில் 6ஆம் இடமான விருச்சிகத்திலும் பிற்பகுதியில் 7ஆம் இடமான தனுசிலும் சஞ்சரிக்கிறார். அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் மாத பிற்பகுதி சாதகமாக இருக்கும். முயற்சிகள் வெற்றியாகும். தைரியம் வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்கள் ஒத்துழைப்பர். மாத பிற்பகுதியில் எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு கிடைக்கும் வாய்ப்பு உண்டு. 5-12 குடைய சுக்கிரன் 6ஆம் இடமான விருச்சிகத்தில் சஞ்சரிக்கிறார். விரயங்கள் அலைச்சல்கள் இருக்கும். குழந்தைகள் ஒரு சமயம் இருந்தது போல் மறுசமயம் இருக்க வாய்ப்பில்லை. பெண்களின் தேவைகள் பூர்த்தியாக போராட வேண்டியிருக்கும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் முன்னேற மூச்சு போட வேண்டியிருக்கும். கலைத்துறையினருக்கு ஏற்ற இறக்கம் உள்ள மாதம். காதல் வாழ்க்கை அவ்வளவு சுமூகமாக இருக்க வாய்ப்பில்லை. கல்யாண ஏற்பாடுகளை தள்ளி போடலாம். 6-11 குடைய செவ்வாய் 6ஆம் தேதி வரை 6ஆம் இடமான விருச்சிகத்தில் ஆட்சியாகவும் பிறகு 7ஆம் இடமான தனுசிலும் சஞ்சரிக்கிறார். நீண்ட நாளை ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் கைக்கு கிடைக்கும். மூத்த சகோதரர்களின் ஒத்துழைப்பும் ஆதரவும் கிடைக்கும். மாத முற்பகுதியில் உடல்நிலையில் கவனம் தேவை. மாத பிற்பகுதியில் கணவன் மனைவி ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸை தவிர்ப்பது நலம். 7-10 குடைய குரு 2ஆம் இடமான கடகத்தில் அதிச்சாரகதியில் வக்ர நிலையில் இருக்கிறார். எனவே பணப்புழக்கம் அதிகரிக்கும். தொழில் வியாபார உத்தியோக வகையிலும் மந்தமான சூழ்நிலை மாறும். கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்க ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸை தவிர்த்து ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நன்மை தரும். குரு பார்வை 6ஆம் இடமான விருச்சிகம், 8ஆம் இடமான மகரம், 10ஆம் இடமான மீனத்தில் விழுகிறது. எதிரிகள் பலமிழப்பர். இதுவரை உடலில் இருந்த நோய் தீரும். பழைய கடன்கள் அடைபடும். புதிய கடன்கள் ஏற்படும். எதிர்பாராத விஷயங்கள் நடந்தேறும். தொழில் வியாபார உத்தியோக வகையிலும் நினைத்தபடி முன்னேறும் வாய்ப்பு உண்டு. 8-9 குடைய சனி 10ஆம் இடமான மீனத்தில் இருப்பதால் வேலை தொழில் வியாபாரம் செய்யும் இடத்தில் மிக கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். நாம் இவ்வளவு உழைத்தும் நமக்கு முன்னேற்றம் இல்லையே என்று நினைக்கக்கூடிய ஒரு நிலை கூட ஏற்படலாம். தந்தையின் உடல்நிலையில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். சனி பார்வை 12ஆம் இடமான ரிஷபம், 4ஆம் இடமான கன்னி, 7ஆம் இடமான தனுசில் விழுகிறது. விரயங்கள் அலைச்சல்கள் இதுவரை இல்லாத அளவுக்கு இருக்கும். சுக சௌகரியங்களில் சிறிது இடைஞ்சல்கள் வரலாம். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸை தவிர்ப்பது நலம். 9இல் இருக்கும் கும்பராகுவாலும் 3இல் இருக்கும் சிம்மக்கேதுவாலும் ஏற்படும் குழப்பங்கள் சஞ்சலங்கள் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா தியானம் போன்றவை கை கொடுக்கும். பெருமாள் வழிபாடும் விநாயகர் துர்க்கை வழிபாடும் மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் டிசம்பர் 22 மதியம் முதல் 23-24 வரை. சந்திராஷ்டம தினங்களில் உஷாராக இருக்கவும், பயணங்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும், வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும், வம்பு வழக்குகளை தவிர்க்கவும். இது ஒரு பொது பலன். உங்கள் பிறந்த ஜாதகம், தசை, நடப்பு புக்திப்படி பலன்கள் வேறுபடலாம். நீங்கள் இதே லக்னமானால் இந்த ராசிக்கான பலனையே எடுத்துக்கொள்ளலாம். வேறு லக்னமானால் உங்கள் லக்னம் விழும் ராசியின் பலனை எடுத்து ஒப்பிட்டு கொள்ளவும். நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.